எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பள்ளிக்கு முறையாக வருகை தரும் மாணவர்களை கணக்கில் கொண்டு அவர்களுக்கு +2 பொதுத் தேர்வு எழுதுவதற்கு ஹால் டிக்கெட் வழங்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. பொதுத் தேர்வுக்கு பதிவு செய்யும் தேர்வு எழுத வராமல் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தேர்வுத்துறை இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுக்கு ஆண்டுதோறும் பதிவு செய்யும் மாணவர்களில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வுக்கு வராததால் தேர்ச்சி விகிதத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கொரோனா காலத்தில் பள்ளிக்கு சில நாட்களை வந்திருந்தாலும் அவர்களின் எதிர்காலம் கருதி ஹால் டிக்கெட் வழங்கப்பட்ட மாணவர்களில் பெரும்பாலானோர் பொதுத் தேர்வுக்கு வரவில்லை. இதையடுத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து பேசிய அதிகாரிகள், தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் ஆண்டுதோறும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக தேர்வு எழுத முறையாக பதிவு செய்தும் கணிசமான எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை. குறிப்பாக கடந்த 2022-23 ஆண்டில் 8,51,000 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் மொழி பாடத்தை 50,674 பேர் எழுதவில்லை. இதற்கு அடுத்த ஆண்டில் 7,80,000 மாணவர்களில் பதிவு செய்திருந்த நிலையில் தமிழ் பாடத்தேர்வுக்கு 12,364 பேரும் ஆங்கில பாடத்தேர்வுக்கு 12,696 பேரும் வரவில்லை. இதுபோன்று கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வுக்கு 8.02 லட்சம் மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் தமிழ் தேர்வை 11,430 பேர் எழுதவில்லை. இதை கருத்தில் கொண்டு நடப்பு கல்வியாண்டில் முறையாக பள்ளிக்கு வந்த மாணவர்களின் விவரங்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு மட்டுமே அனுமதி சீட்டு வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், ஆலோசகர்கள் மூலம் பொதுத் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி தைரியமாக எதிர்கொள்ள ஆலோசனைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெற முடியாதோ என நினைக்கும் மாணவர்களுக்கும் தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இதன் மூலம் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தனர்.